Hey guys, happy morning illa happy noon day 4 in Danang actually. இன்னைக்கு என்ன பிளான்னா மார்னிங்கே சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா வந்து பனா ஹில்ஸ் போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுட்டு நைட்டு வந்து சீக்கிரமா லேட்டா தான் தூங்கணும். பட் ஆனால் காலைல வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை, நைட்டுலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்பயும் பெய்யுது. டைம் வந்து இப்போ வந்து 12 o'clock ஆகுது. ஆக்சுவலாக இப்போ செக் அவுட் பண்ணணும் ரூமை, அதுக்காக இப்போ கிளம்பி இப்படி ரெடியாகி உட்காந்துருக்கோம். பட் ஆனால் சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. பட் நம்ம ஊர் மாதிரி அப்படியே ஹெவியாக பெய்யல. பட் ஆனால் மழை சும்மா ட்ரெஸ்லிங்காக ஆனால் பெஞ்சிக்கிட்டே இருக்கு விடாமல். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணிடுமா என்ன? நெவர். அதனால நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். நம்ம ரெயின் கோட் போட்டுட்டாச்சும் நம்ம போகிறோம். அங்கே ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா நம்ம போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். பிகாஸ் இங்கேருந்து பனா ஹில்ஸ் வந்து 1 hour. நான் நேரே சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்கூட்டி வேறு ரெண்ட் எடுத்துட்டோம். பட் இருந்தாலும் கேபில் போகிற ஐடியாலாம் இல்லை. பிகாஸ் ரோடெல்லாம் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ ரெயின் கோட் போட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மழை நின்றுச்சு அப்படின்னா பனா ஹில்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மழை நிற்கலனாலும் போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலி செக் அவுட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஹோட்டல் செக் அவுட் பண்ணுறோம். பட் லக்கேஜ் மட்டும் கீப் பண்ணி வச்சுக்க சொல்லியாச்சு. ஏன்னா வந்து ஹோயான் போயிட்டு வந்து அகெயின் எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலாம் அடுத்த ஸ்பாட் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா பேக் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ லக்கேஜ் தூக்கிட்டு ஹோயான் போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து ஹோயான் வந்து ஒரு 20 kilometers தான். ஸோ நாங்கள் பைக்கில் தான் போகலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் லக்கேஜ் வச்சுக்க சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளால் வந்து போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருக்காப்புல. வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து டே ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரெயின் கவர்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்தோம். டெக்கத்ரானோட இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ போட்டுட்டு அப்படியே பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து பனா ஹில்ஸ் வந்து 1 hour ஆகும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூருது அவ்வளோதான். பட் ஸ்கை கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. அதனால ஒரு ஹோப் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஃபைனலி வி ஆர் இன் பனா ஹில்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா மழை வந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு, சரி கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சா இருக்குது, நிறைய இருக்குது. உள்ளே போவோம். பனா ஹில்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. வந்த உடனே மழை கொஞ்சம் நின்றுருக்கு. அதனால் பேக் டு காஸ்ட்யூம் போட்டாச்சு. பட் மேலே போனால் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் க்ளோஸ் தான். நான் இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த கோல்டன் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபைன் ரோலர் கோஸ்டர் அது ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது வந்து க்ளோஸ் தான். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். இப்போ வந்து கேபிள் காரில் நம்ம போகணும். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. அப்படியே நேராக போயிட்டு போகலாம். கேபிள் கார் போயிருக்கோம். வியூ செம்மையாக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சு ட்ராப்பாக இருக்கிறதுனால கண்ணாடி வந்து அந்தளவுக்கு தெரியல. கீழே ஒரு ஆறு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. கூட்டமே இல்லை. அதுதான் வந்து இந்த மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். டக்குன்னு ஏறி டக்குன்னு வந்தாச்சு. ஸோ மேலே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வேர்ல்டுலே லாங்கஸ்ட் சிங்கிள் ட்ராக் கேபிள் கார் வந்து பனா ஹில்ஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5.8 kilometer லாங்கஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் பிரிட்ஜ் இதுவும் ரொம்ப ஃபேமஸான அட்ராக்ஷன். இது வந்து 2018 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் க்ரௌட் வந்து பயங்கரமாகவே இருந்தது. ஸோ கைஸ், இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு வந்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது லிட்ரலி. ஒன்றுமே தெரியல. கை இருக்கும்ல, அந்த பிக்கு நான் இங்கே சைடில் வைக்கிறேன், அதுதான் இந்த இடம். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாக்
ஃபாக் எவ்ரிவேர். அவ்வளோ ஹைட்டில் வந்தோம். கேபிள் காரே வந்து ஒரு மோர் தென் அவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்தோம். தெரியுது, கை லேசாக தெரியுது. அந்த பிரிட்ஜை தாண்டினதுக்கு அப்புறமா 2 வே மாதிரி இருந்தது. ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் செட்டப்பில் வந்து ஒரு இடம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கார்டன் இருந்தது. இந்த கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. பட் ஃபாக் இருந்ததுனால பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. பட் குளிர் வந்து ரொம்ப இல்லை. பட் ஆனாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை இந்த பிளேசஸ்லாம். அதுக்கப்புறம் அன்னூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் இருந்துச்சு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபுல்லாகவே ஒரு சாங் ஓடிக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு போனோமா, இறக்கி விட்டாங்களா, அங்கேருந்து வந்து ஒரு கார்டனு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம். பை லக் நாங்கள் கிட்டே போனோன்னே அந்த கை தெரிஞ்சுது. ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஒரு இது பிடிச்சி திரும்ப மேலே வந்திருக்கோம். அது என்னது, அந்த வண்டி பேர் மறந்துச்சு. ஸோ இன்னொரு ஒரு இது எடுத்து திரும்ப மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய கடை இருக்குது. இங்கே தான் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். போகலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ளே போனோடனே நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் ப்ளே பண்ணல. பிகாஸ் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சு. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஏதாவது ஒரு பால் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி லக் பேஸ்டில் கிடையாது. பட் ஏதாச்சும் ஒரு பால் எடுத்தால் டெஃபினட்டாக இருக்கும். அது என்ன பொம்மை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட லக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு பொம்மை இருந்துச்சு. ஓகே, அந்த ரேட்டுக்கு அது ஒரு மெமரபிள் கிஃப்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுராசிக் பார்க் செட்டப்பில் இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நமக்கு அவ்வளோவா பிடிக்குமா அப்படின்னு தெரியல. இண்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. ஏன்னா ஃபன் சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எந்த ஃபீலும் கொடுக்கல. ஸோ சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து ஒரு ரோப் கார் ஏறி மேலே வந்தோமா, அங்கே வந்து கார்டன் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எகெயின் வந்து இப்போது இன்னொரு ரோப் கார் ஏறி மேலே வந்தோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ வேஸ் ஃபாக் இஸ் எவ்ரிவேர். நாங்கள் வந்து மழை பெஞ்சால் என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு வந்தோம். பட் ஃபாகுக்கெலாம் பிளானே இல்லை. ஐயோ, எல்லாமே க்ளோஸ்டு. ரோலர் கோஸ்டர் எல்லாமே உள்ளே வந்து அந்த இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் நிறையா இருந்துச்சு. பட் அது வந்து நம்ம சென்னையில் ஃபன் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இது வந்து பியர் பிளாசா அப்படின்னு ஒரு பிளேஸ். இங்கே வந்து ஃப்ரீ பியர் வந்து ஒன்று கிடைக்கும் ஃப்ரீயாக. 2 டிக்கெட் கொடுத்தாங்க. பட் இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம அப்படியே போகலாம். பீஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் இந்த ஊரில் என்ன சாப்பிட்டாலும் வயிறு அப்படியே ஃபுல்லே ஆக மாட்டேங்குது. என்னத்த சொல்ல. சரி போகலாம். பானா ஹில்ஸ் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. சோன்னு ஒரு 1000 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி. ஸோ இப்போ வந்து எகெயின் வந்து இப்போ கீழே போகணும். ஸோ அதனால் கோல்டன் பிரிட்ஜ் இன்னொரு வாட்டி வரலாம் அப்படின்னு வந்தால் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், நமக்காகவே இந்த கோல்டன் பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி செமையாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஃபாக் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. என்ன பிளான் பண்ணமோ அது வந்து பக்காவாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளில போயிட்டு அங்கேருந்து ஹோயான் போயிட்டு ஹோட்டல்லேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு ஹோயான் போகணும். ஸோ உங்கள் ஹோயானில் முடிஞ்சால் எங்கேயாவது போனோம் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா இந்த விலாகை இன்னையோட முடிக்கிறேன். ஸோ ஹாப்பி. ஸோ கைஸ், எங்கே இருக்கோம் அப்படின்னா டனாங்கில் தான் இருக்கோம். ஹோட்டலில் போய் லக்கேஜை எடுத்துகிட்டு அப்படியே ஹோயான் போகலாம் அப்படின்னு பார்த்தா சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மழை வந்து பெய்யுது நிற்கிது. ஒரு நம்பி வந்து இது பண்ண முடியல. அதனால தான் ஃபுல்லாக ரெயின் கோட்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இதை வந்து ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸாக மாற்றிடுச்சு. ஸோ எகெயின் அந்த மன்சூர் நாடு அந்த ஷாப் தான் வந்துருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஷாப். நான் ஃபர்ஸ்ட் நேற்று தான் எனக்கு சாப்பிட்டுருப்பேன். இங்கே தான் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸும் ப்ரான் கறியும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோயானுக்கு போக வேண்டியதான்.
டனாங்லேருந்து ஹோயான் 20 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் பயங்கரமாக மழை. ஸோ விட்டு விட்டு பொறுமையாக தான் போனோம். நாங்கள் ஹோட்டல் ரீச் பண்ணி செக்இன் பண்ணுறதுக்கே அரௌண்ட் 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டிங்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே வந்து அவ்வளோ வைபாக பயங்கர பார்ட்டி வைபாக இருந்தது. டனாங் ஒரு வைபாக இருந்ததுன்னா ஹோயான் அதுக்கு மேலே இருந்தது. பட் ரொம்ப டூரிஸ்டியாக க்ரௌடாக இருந்தது. ஃபுட் எல்லாமே வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்கேம் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அன்றைக்கான டேவை வந்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாயபுளாக சூப்பராக முடித்தோம். ஸோ இன்றைக்கி இந்த vlog-ஐ முடிக்கிறேங்க. ஸோ நாளைக்கு ஹோயானில் எங்கெங்கே போனேன் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.